ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தாபஸ் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் அதிநவீன ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட்ல இந்தியா ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா அச்சீவ் பண்ணிருக்க மைல் ஸ்டோன் என்ன, தாபஸ் ட்ரோன்களை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த ட்ரோன்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து தங்களுடைய கவலைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து கவலைப்படுறாங்க, இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா தாபஸ் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள் பிரத்யேகமா இந்திய முப்படைகள்ல பயன்படுத்துவதற்காக டெவலப் செய்யப்பட்டு வருது. தாபஸ் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சமீபத்துல இந்தியா தாபஸ் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை சோதனை பண்ணாங்க. இந்த சோதனையில தாபஸ் ட்ரோன் அதிகபட்சமா 28,000 அடி உயரத்துல தொடர்ந்து 18 மணி நேரம் பறந்திருக்கு. இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா இந்த ட்ரோன்களை 30,000 அடி உயரத்துல தொடர்ந்து 20 மணி நேரம் பறக்கும் வகையில வடிவமைத்து வர்றாங்க. அதனால இந்த தாபஸ் ட்ரோனோட டெவலப்மெண்ட் 2023 வருடத்துக்குள் முடிக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தாபஸ் ட்ரோனோட டெவலப்மெண்ட் முடிக்கப்பட்ட பிறகு 6 புரோட்டோடைப்புகளை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த புரோட்டோடைப்புகளை ஏப்ரல் 2023 வருடத்துல இருந்து இந்திய முப்படைகள் சோதித்து பார்க்க போறாங்க. இந்த சோதனைகளின் போது இந்திய முப்படைகள் இந்த ட்ரோன்ல வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இந்தியா 76 தாபஸ் ட்ரோன்களை தயாரிக்க போறாங்க. இந்த 76 தாபஸ் ட்ரோன்கள்ல 60 ட்ரோன்கள் இந்திய தரைப்படைக்கும், 12 ட்ரோன்கள் இந்திய விமானப்படைக்கும், 4 ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்கும் போக போகுது. தாபஸ் ட்ரோன் 9.5 மீட்டர் நீளமும் 20.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன் 1800 கிலோகிராம் எடை கொண்டது. தாபஸ் ட்ரோனை இயக்குறதுக்கு 2 NPO Certain 36T விங் மவுண்டட் டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின்னால 74.57 கிலோவாட் திறனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஜின் தாபஸ் ட்ரோனோட புரோட்டோடைப்ல மட்டுமே பயன்படுத்தப்பட உள்ளது. தாபஸ் ட்ரோனோட மாஸ் ப்ரொடக்ஷன் தொடங்கும் பொழுது வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 130 கிலோவாட் திறன் கொண்ட இன்ஜின் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட உள்ளது. இந்த 130 கிலோவாட் திறன் கொண்ட இன்ஜின் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. தாபஸ் ட்ரோனால அதிகபட்சமா 224 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். தற்போதைய நிலையில் தாபஸ் ட்ரோனால அதிகபட்சமா 28,000 அடி உயரத்துல தொடர்ந்து 18 மணி நேரம் பறக்க முடியும். இதை இந்திய விஞ்ஞானிகள் 30,000 அடி உயரத்துல தொடர்ந்து 20 மணி நேரம் பறக்கும் வகையில உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தாபஸ் ட்ரோனால அதிகபட்சமா 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தாபஸ் ட்ரோனை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்வதற்கு ஒரு ரன்வே தேவைப்படும். இந்த ட்ரோன்கள்னால ஒரு மீடியம் ஆல்டிடியூட்ல பறந்து சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தாபஸ் ட்ரோன்ல ஹை ரெசல்யூஷன் கொண்ட கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா எதிரிகளின் நிலைகளை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் செய்ய முடியும். இந்த ட்ரோன்ல எதிரிகளின் நிலைகளை உளவு பார்ப்பதற்கு சிந்தட்டிக் அப்பேச்சர் ரடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிகல் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் ரடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிகல் சென்சார்களை பயன்படுத்தி டார்கெட்டை இந்த ட்ரோன் கண்டுபிடிச்சது அப்படின்னா தாக்குதல் திறன் கொண்ட விமானங்களுக்கு டார்கெட் குறித்தான விஷயங்களை அனுப்பி வைக்கும். அப்படி இல்லைன்னா தாபஸ் ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் நிலைகளை தாக்கி அழிக்க முடியும். ஆனா தற்போதைய நிலையில் தாபஸ் ட்ரோன்ல எந்த ஒரு ஆயுதமும்
ஆயுதமும் இணைக்கப்படவில்லை. வரும் காலத்துல இந்தியா இந்த ட்ரோன்கள்ல ஆயுதங்களை இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வெகுவா பாராட்டி இருக்காங்க. வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதன் காரணமா தான் தற்போது இந்தியா இந்த தாபஸ் ட்ரோன் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. பார்க்கலாம் இந்தியா இந்த தாபஸ் ட்ரோன் டெவலப்மெண்ட்டை எவ்வளவு விரைவா முடிக்கிறாங்க, இந்த ட்ரோன்கள் எப்பொழுது இந்திய படையில் இணைக்கப்படுது அப்படின்னு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இஸ்லாமாபாத்ல வச்சு 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவிங் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற தலைப்புல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பாகிஸ்தானுடைய முன்னாள் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி ஜெனரல் ஜுபேர் ஹயத் அவர்கள் கலந்து கொண்டு பேசினாரு. இந்த நிகழ்ச்சியை இஸ்லாமாபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடி அப்படிங்கிற அமைப்பு நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் போதுதான் ஜெனரல் ஜுபேர் ஹயத் அவர்கள் இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னொரு பாகிஸ்தான் ஜெனரல் தற்போது இந்தியா தன்னுடைய பிரைவேட் செக்டார் கம்பெனிகளை ஸ்பேஸ் மற்றும் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுகள்ல ஈடுபடுத்துறாங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால வரும் காலத்துல இந்தியாவால் நீண்ட நாட்கள் நடக்கக்கூடிய யுத்தங்களையும் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னொரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, இந்தியா தன்னுடைய பெரும் பணக்காரர்களை ஆயுத உற்பத்தி செய்யும்படி ஊக்குவிக்கிறாங்க. இதன் மூலமா வரும் காலத்துல இந்தியாவுடைய ஆயுதம் பலம் மற்றும் அதிகரிக்காது. உலகில் உள்ள டாப் 5 ஆயுத ஏற்றுமதி நாடுகள் பட்டியல்ல இந்தியா இடம் பிடிக்கும். இதன் மூலமா உலகின் பல நாடுகளுடைய நட்பை இந்தியாவால் பெற முடியும் அப்படின்னு தங்களுடைய கவலைகளை இந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் குறித்து பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல்கள் கவலை அடைவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா வரும் காலத்துல இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்ற முயலும் பொழுது இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிரட்டல் விடுப்பாங்க. இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பாகிஸ்தானால் இந்தியாவை பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை கைப்பற்றுவதை தடுக்கவே முடியாது. சமீபத்துல கூட இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலோட இரண்டாவது சோதனையை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இந்தியா புதிதாக சோதித்த இன்டர்செப்டார் மிசைல்னால 5000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரும் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 2 லேயர்கள் கொண்டது. முதல் லேயர்ல பாட் அப்படிங்கிற பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 300 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களையும் தாக்க முடியும். இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மாக் 5 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இரண்டாவது லேயர் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால 40 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைல்கள்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இப்போ இந்தியா புதிதாக உருவாக்கி இருக்க AD-1 இன்டர்செப்டார் மிசைல்னால மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்க முடியும். அதாவது 3000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். அதனால இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டோட ரேஞ்ச் அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா தான் பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல்கள் தங்களுடைய கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. வரும் காலத்துல பாகிஸ்தானால் இந்தியா மீது எந்த ஒரு மிசைல் தாக்குதலும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கண்டிப்பா மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. பார்க்கலாம் எப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.